இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2ஆம் வார திங்கட்கிழமை இறை வார்த்தை பகிர்வோடு நாம் இணைந்திருக்கிறோம். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இன்று நாம் தியானிக்க அழைக்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகம் தானிய நூலில் இருந்தும் இந்த திருப்பாடலும் இரக்கத்தை விரும்பும் ஒரு ஜெபமாக, மன்னிப்பை விரும்பும் ஒரு ஜெபமாக இருக்கிறது. தானியேல் புத்தகத்திலே தானியேல் குறிப்பிடுகிறார், நாம் பாவம் செய்தோம், கட்டளைகளை மீறினோம், இறைவாக்கினர்களை செவிமடுக்கவில்லை என்றும், ஆண்டவரே எம் குற்றங்களுக்கு ஏற்பமே நடத்தாதே என்றும் இந்த பதிலுரை பாடலிலும் ஒரு இரக்கத்தை விரும்பும் ஜெபமாக நாம் படிக்கின்றோம். இதை நற்செய்தியிலே இறை தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று லூக்கா எம்மை தியானிக்க அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இது தவக்காலத்திலே எமக்கு இருக்க வேண்டிய மனோபாவம், மனநிலை இதுவாக இருக்கின்றது. தானியேல் சொல்லுவது போல நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடுவோம், ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு மன்றாடுவோம். அப்பொழுது நாம் எந்த அளவையால் அளக்கின்றோமோ அதே அளவையினாலே எங்களுக்கு அளக்கப்படும். நாம் மன்னிப்பை விரும்பினோம் என்றால் எமக்கு மன்னிப்பு பரிசாக கிடைக்கும். நாம் தீர்ப்பிடாமல் இருந்தோம் என்றால் நாம் தீர்ப்புக்குள்ளாகாமல் வாழ்வோம். நாம் கண்டனம் செய்யாதிருந்தால் நாம் கண்டனத்துக்கு உள்ளாக மாட்டோம். ஆகவே இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை முழுமையாக அனுபவிக்கும் நாம் வரம் கேட்டு மன்றாடுவோம்.